அம்மாவின் விசுவாசிங்கிற வார்த்தையை தமிழகத்துல அதிகமா பயன்படுத்தினவர் யாரு? ஓபிஎஸ் தான். அவர் தான். இப்ப அவர் யாருக்கு விசுவாசியா மாறி இருக்காரு? ஸ்டாலின் சார். நீங்க எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா யாருக்குமே நல்லவனா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்து திருமாவளவன் வந்து எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு இந்த கூட்டணி அமையறதுக்கு நான் பெரிய முயற்சி எடுத்திருக்கேன், இந்த கூட்டணி என்னுடைய கூட்டணின்னு சொல்றாரு. அப்ப அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க விடலாமாங்கிற கேள்விதான் அந்த மக்கள் கேட்கிறாங்க. என்னதான் நடந்தாலும் அந்த கடைசி ரவுண்டு வந்து ரொம்ப முக்கியம். அதுல வந்து கொஞ்சம் இப்ப தாவேக்கா கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. சுந்தர்சியா நிக்கிறாரான்னு அது பிரபல்யமாகும். ஆனா வந்து எந்த அளவுக்கு வந்து அது வாக்குகளா மாறும். பைத பிள்ளைகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஒட்டி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு, கடந்த முறை யார் எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களோடு ஆராய்ந்து வருகிறோம். அதற்காக நம்மிடம் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இருக்கா, அவரை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கா. கடந்த சில நாட்களாகவே ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்து வந்துடும். அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் பற்றி பார்க்க போகிறோம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, யாருக்கு இந்த 2026 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? மதுரையை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி நீங்கள் சொன்ன மாதிரி, அதில் அதிமுக 5 தொகுதியில் வெற்றி ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. உசிலம்பட்டி, மதுரை மேற்கு, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மேலூர். திமுக 4 தொகுதி, சோழவந்தான் தனி தொகுதி, அது மதுரை வடக்கு, மதுரை மத்தி, மதுரை கிழக்கு. அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 1 தொகுதி, அது போன தடவை உதயசூரின் சின்னத்தில் தான் நின்று ஜெயிச்சாங்க, மதுரை தெற்கு. ஸோ இப்படி தான் அந்த 10 இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலாக 5 and 5ங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் மதுரை வந்து எப்பயுமே ஒரு ஹெவி வெயிட் ஏரியா. செல்லூர் ராஜும் அங்கே தான் இருக்காரு, ஆர்பி உதயகுமார் அதிமுகல இருந்து அங்கே தான் இருக்காரு, ராஜா சின்னப்பாருங்க அங்கே தான் இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் திமுக சைடில் எடுத்துட்டிங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன், மூர்த்தி அவர்கள், தளபதி. காங்கிரஸ்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க, இந்த தடவை காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் பண்ணுன்னு சொன்னார் பாருங்க, அந்த தளபதி அவரெல்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து இது. ஸோ ஈக்குவலாக ஃபைட்டாக இருக்கக்கூடிய, எப்பயுமே டஃப் ஃபைட் இருக்கும், இந்த தடவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டஃப் ஃபைட் மட்டும் இல்லை, ஹெவி வெயிட்ஸும் இருக்கக்கூடிய ஆட்கள். நம்ம இது நீங்கள் எஸ்ஐஆருக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது, எஸ்ஐஆருக்கு முன்னாடி 27,30,000 வாக்காளர்களாக இருந்தாங்க. 2,60,200 வாக்காளர்கள் குறைஞ்சி இப்போ 24,70,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த தொகுதியில் சற்றேறக்குரிய 9.5% வாக்காளர்கள் வந்து இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் குறைஞ்சிருக்காங்க. 70.3% வாக்குப்பதிவு. நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த எஸ்ஐஆருக்கு முந்தினது, எஸ்ஐஆருக்கு பிந்தினதை தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், விடுபட்ட வாக்காளர்கள், இல்லை இல்லாத வாக்காளர்களை வச்சு போன தடவை வெற்றி வாய்ப்பையும் பெற்றிருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. அதனால அந்த பேஸை வந்து கிளீன் பண்றதுனால அதிமுக குற்றச்சாட்டு சொல்லிட்டு திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு, அதாவது வந்து வடக்குல இருக்கிறவங்க பாரதிய ஜனதா மேல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, இல்ல ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு சொல்றது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதனால இந்த ஒரு காரணிகள் நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த காரணிகள் வந்து நம்ம எல்லாமே சொல்றது ஒரு 4 பிரதானமான காரணிகளை பார்க்குறோம். அதாவது வந்து போன தடவை அவங்க வெற்றி வாய்ப்பு கிடைச்சது, என்ன மார்ஜினில் ஜெயிச்சாங்க, என்ன மாதிரி வேட்பாளர்கள், ஆன்டி இன்கம்பன்சி அந்த வேட்பாளர்களுக்கோ கட்சிக்கோ தொகுதியில் எப்படி இருக்குது, செயல்பாடு, அதே மாதிரி எஸ்ஐஆர் எப்படி அந்த தொகுதியில் இம்பேக்ட் பண்ணுது, விஜய் அவர்கள் புதுசாக களத்தில் வர்றனால அவர் வந்து எந்த வாக்காளர்களை பிரிக்க போகிறாங்க, அந்த எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் எப்படி, இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த கணிப்பை வந்து நம்ம தற்கால அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு அணுகுமுறை பண்ணுறோம். ஸோ இப்போ போன தடவை 2021 திமுகவும் அதிமுகவும் நேரடியாக ஃபைட் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா 5. மீதி வந்து அதிமுக வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட, ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கு, கம்யூனிஸ்டுகளோட, காங்கிரஸ் கூட மீதி 4 தொகுதியில் ஃபைட் பண்ணாங்க. திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு இடத்துல ஃபைட் பண்ணாங்க. இந்த தடவை திமுகவும் அதிமுகவும் நேரடியாக 7 தொகுதிகளில் வந்து ஃபைட் போடுறாங்க. கண்டிப்பாக. காங்கிரஸும் அதிமுகவும் 2 இடம்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போன தடவை நின்ன மாதிரியே அதிமுக இந்த தடவையும் 9 சீட்டில் நிற்கிறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொகுதியை வந்து இப்போ எதிர்த்து நிற்கிறது பாரதிய ஜனதாவுடைய ப்ரொஃபஸர் ராமஸ்ரீ ராம சீனிவாசன் அவர்கள் நிற்கிறார். ஸோ அந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மதுரை சவுத்து. போன தடவை அதிமுக ஃபைட் பண்ண இடத்த இந்த தடவை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்துருக்காங்க. போன தடவை எஸ் சரவணன் இருந்தார். ஆமாம். ஸோ வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் தொகுதி மாறி இருக்காரு. ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மதுரை சவுத் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணது 2011 தான் அது ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ 4வது எலெக்ஷனுக்கு போகுது. 3 தடவையுமே எம்எல்ஏக்கள் வேறு வேறு எம்எல்ஏக்கள் தான். 11 வந்து சிபிஎம் இருக்காங்க, 2016 அதிமுக வசம் இருந்தது, 2021 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இருக்க பூமிநாதன் ஜெயிச்சாரு திமுக சின்னத்தில். அதே கேண்டிடேட் தான் இப்போ நிற்கிறாரு. மார்ஜின் வந்து 6515 மார்ஜின் நம்ம சொன்ன மாதிரி. இப்போ வந்து அதிமுக சரவணனுக்கு பதிலாக இப்போ பாரதிய ஜனதாவுடைய ராம சீனிவாசன் வந்து இந்த தொகுதியில் போட்டி போடுறாரு. ராம சீனிவாசன் அவர்கள் வந்து எம்பி எலெக்ஷனுக்கே மதுரையில் வந்து வெங்கடேஷன் எதிர்த்து அருமையான களம் கண்டாரு. அவர் எம்பி நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2,21,000 வாக்கு வாங்கியிருந்தாரு. அதிமுக 2024 தனியாக நின்னாங்க. கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து 2,05,000 வாக்கு. ஸோ சு வெங்கடேஷன் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,30,000 வாங்கியிருந்தாங்க. இவங்க 4,26,000 வாக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த 2 பேர்த்தையும் சேர்த்துனா. கண்டிப்பா. அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்திருந்தா ஜெயிச்சிருக்க வேண்டிய தொகுதியில மதுரை எம்பி தொகுதியும் இப்போ வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிறனால பெரிய வாய்ப்பு வந்து இந்த தொகுதியில வந்து அதிமுகவுக்கு திமுக கிட்ட இருந்து இந்த சீட்டை வந்து பாரதிய ஜனதா கைப்பற்றதுக்கு அதிமுக கூட்டணி கைப்பற்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றி மார்ஜின் ரொம்ப கம்மி, 6515 தான். விஜயனுடைய ஃபேக்டர் வந்து உள்ளார வருது. இப்போ வந்து நாம் தமிழர் சார்பாக வந்து சத்யாதேவி நிற்கிறாங்க, டிவிகே சார்பாக வந்து ஜோ பீட்டர் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தொகுதியில் வந்து 2016 பார்க்க போனோம்னா 2021 தேர்தலில் வந்து மக்கள் நீதி மையம் சற்றேறக்குறைய 13,000 வாக்கு வாங்கின தொகுதி. என்டிகேல வந்து அப்பாசன் ஒருத்தர் நின்றுந்தார். அப்போ அவர் 10,500 வாக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 2,672 வாக்கு. கண்டிப்பா. அப்போ அவங்க வந்து இதுதான் அந்த இது. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட்டணி வந்துருச்சு. அப்போ வந்து அந்த வாக்கும் இங்கே சேரும்போது அதனால தான் நான் சொன்னேன் இந்த கூட்டணியினுடைய பலம் பாரதிய ஜனதாவுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். போன தடவை வந்து அவங்க கம்மியான மார்ஜினில் ஜெயிச்சனால இப்போ விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் வரனால விஜயனுடைய வாக்கு அங்கே பிரிக்கும் போது அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு அந்த விஜய் யாருடைய வாக்கு பிரிக்கிறாருங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விஜய் அவருடைய வாக்கு வங்கி பிரிக்கிறது எந்த இடத்துலங்கிறத வச்சு பார்க்கும்போது தான் இந்த டிசைடிங் ஃபேக்டர் எங்க இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா. கூட்டணி பலம்னு வச்சும்போது இது அதிமுக கூட்டணிக்கு இப்ப சாதகமா பாரதிய ஜனதாக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த தொகுதியினுடைய நிலவரம். அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு இப்ப உசிலம்பட்டி வந்து ஐயப்பன் ஏற்கனவே அங்க ஜெயிச்சிருக்காரு. மார்ஜின் வந்து அப்போ வந்து ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் வந்து நிற்கிறாங்க. PV கதிரவன் வந்து திமுக சார்பில் நிற்கிறாரு சின்னத்தில். 7,477 வாக்கு வித்தியாசம். இப்போ வந்து சரவணகுமார் வந்து இங்கே இந்த சீட் காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நோட்டபிள். ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கு இருந்தது, இந்த தடவை அவங்களுக்கு சீட் கொடுக்கல, காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதிமுக சார்பில் ஐ மகேந்திரன் நிற்கிறாரு. என்டிகே சார்பாக வந்து அபிராமி தனபால், டிவிகே சார்பாக விஜய்னா தலைவர் விஜய் இல்லை, இவர் எம் விஜய் இவர் நிற்கிறாரு. அவர் எல்லாருமே விஜய் தான் சொல்லிட்டாரு. ஆமா, அவர் விஜய்னால இந்த அந்த வகையில பாத்தீங்கன்னாலும் இந்த தொகுதி விஜய் நிக்கிற தொகுதியா மாறுது. அது பேரடைவிலேயே இல்ல. ரெண்டாவது இப்ப ஐயப்பன் அவர்கள் மறுபடியும் இப்ப மாற்றப்பட்டு இப்ப மகேந்திரன் நிக்கிறாரு. இப்ப அங்க இல்ல, இப்ப ஐயப்பன் அவர்கள் சசிகலா அணியில சார்பா அங்க போட்டிடுறாரு மறுபடியும் அதே உசிலம்பட்டி அந்த இதுல. அதனால வந்து அவர் அந்த இடத்துல நிக்க போனனால இப்ப வந்து மகேந்திரன்கிறவர் வந்து நிக்கிறாரு. சசிகலா அவங்களுக்கும் ராம்தாஸ் அவர்கள் கூட்டணி நிற்கிறது வந்து ஒரு பெரிய பேசுபடு பொருளாக மக்கள் மத்தியில் இன்னைக்கு வரைக்கும் அது அவங்க ஒரு ட்ராக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய அளவில் கிடைக்கல. அது என்ன பண்ணுறாங்கங்கிறது இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை, அவர் ஐயப்பன் மறுபடியும் அந்த தொகுதியில் போட்டிடுறப்ப அவருக்கான சரியான செல்வாக்கில் ஏதாவது சேஞ்சஸ் மாறக்கூடிய வாக்கை பிரிப்பார். அது பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் விஜயம் பிரித்து ஒரு தடவை இது பிரிக்கும் போது இந்த கூட்டணிக்கு தான் இந்த இடத்துல வந்து இதாக இருக்கும். ஆனால் இதை நல்லிஃபை பண்ற மாதிரி என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னா இது காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க.
இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்குது. நிச்சயமா. இதே தளபதி அவர்கள் தான் மதுரை வடக்கு தளபதி தான் சொன்னாரு, பாரதிய இது காங்கிரஸை பத்தி எந்த நாங்க அளவுக்கு. தான் தூக்கி சுமந்து இருக்கோம், பூத் கமிட்டி வச்சு கூட ஆள் கிடையாதுன்றாரு. அப்ப அந்த தளபதி அவர் வந்து இந்த உசிலம்பட்டில் போய் வேலை பார்ப்பாரா? திமுக காரங்க போய் வேலை பார்ப்பாங்களா காங்கிரஸ்க்கு? கண்டிப்பா. அப்போ சரவணன் போய் அதாவது அந்த இடத்துல வந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதை விட பெரிய டேமேஜ் வந்து காங்கிரஸ்க்கு வந்து திமுக கூட்டணி திமுக சார்பாகவே அங்கே ஏற்படும். அது வந்து நல்லிஃபை வந்து அந்த விஜய் வாக்காளர் பிரிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை பண்ணி ஸ்டில் இந்த உசிலம்பட்டி தொகுதி வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் மாறும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பெரிய மாற்றம் வர மாதிரி தெரியல. ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு போய் இன்னைக்கு சசிகலாவினுடைய இதில் வாக்கு பிரிக்கிறாருங்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய செயல்பாடுகள் அங்கே இல்லை. இது பல இடத்துல வந்து போய் நின்று அந்த வேட்பாளர்கள் ஒன்றுமில்லாமல் போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பா. நம்ம போன தடவை கூட ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தரையில் தோப்பு வெங்கடாச்சலத்தை பற்றி தனியாக போய் 9,000 சில்லற வாக்கு தான். அவர் வாக்கை சேர்த்துனா கூட திமுக வந்து அங்கே வந்து ஜெயிக்க போகலாகுது. அதிமுக அதுக்கு மேலே எடுக்கிறாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது மதுரை மேற்கு எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு வேட்பாளர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள். அவருடைய வெள்ளந்தியான பேச்சும் வெளிப்படையான பேச்சும் சிரிச்ச முகமும் அவரை வந்து பிடிக்காதவங்களுக்கு கூட அவர் மேலே வந்து ஒரு அன்பு வரும். ரொம்ப யதார்த்தமான மனுஷன். எதையுமே வந்து உள்ளென்று வைத்து புறமொன்று பேசாத ஒரு மனிதர். ஊடகங்களுக்கு பிடித்த மனிதர். ஊடகங்களுக்கு பற்றி எல்லாத்துக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்கும்போது அவர் என்ன பேசுறாருங்கிறத விட்டுருங்க, ஒரு 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 வெளிப்படையான ஆள். இங்க என்ன இருக்குது அது வாய் வழியா அவர் பூட்டே போட முடியாது அவர்னால. அது மாதிரி பழக்கணும் வந்து வெளியே வந்து விழுந்துரும் அந்த மாதிரி நபர். அதுவும் இல்லாம அந்த தெர்மோகால் விட்டதுல எல்லாம் அவர் பெரிய பண்ணாரு, ஃபேமஸ் ஆனாரு. ஆமா, ஆனா கூட இவர் போய் தெர்மோகால் விட்ட கூட எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாங்கல்ல. அப்ப அந்த ஐஏஎஸ் ஆபீசருங்கெல்லாம் என்ன வேலை? அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்தேன்னு சொல்றாரு. அதிகாரி சொன்னாங்க. அப்ப இவர் செல்லூர் ராஜு அவர்களை வந்து அதிகாரிகள் வந்து கொஞ்சம் பயன்படுத்திட்டாங்க. அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த தொகுதியில் வந்து அண்ணன் தான் திருப்பி நிற்கிறாரு. ஸோ ரகு பாலாஜின்னு சொல்லிட்டு திமுக சார்பாக, என்டிகே சார்பாக விக்னேஷ்குமார், டிவிகே சார்பாக தங்கப்பாண்டி அவர்கள் நிற்கிறாங்க. இந்த தொகுதி வந்து மதுரை வெஸ்ட்டு வந்து 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நின்று ஜெயிச்ச தொகுதி. ஸோ அது அந்த வகையிலையும் வந்து அது வந்து ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்குது. 2011 அண்ணன் செல்லூர் ராஜு தான் 11, 16, 21 3 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அந்த தொகுதியில இவர் பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக, நல்ல ஒரு ஆதரவு ரொம்ப மக்கள் கிட்ட, ரொம்ப கட்சிக்காரங்க கிட்டையும் மக்கள் கிட்டையும் 2 பேர்த்துக்கிட்டையுமே இருக்கு. ஸோ இது வந்து அவர் ஃபைட் பண்ண போகிற 4வது டேர்ம் இது. ஸோ இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்ல பிரகாசமாகவே அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கிறதா பார்க்க முடியுது. அடுத்தது வந்து திருமங்கலம். இங்கே வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் கோட்டை, அவருடைய பெரிய கோட்டை. அவர் அதிமுகவினுடைய பெரிய களப்பணியாளர். செல்லூர் ராஜு அவர்களும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர், ஆர்பி உதயகுமாரும் முன்னாள் அமைச்சர். மணிமாறனை எதிர்த்து அங்கே வந்து திமுகவை ஜெயிச்சு களமாடினார். வெற்றி வாய்ப்பு வந்து 14,087 வாக்கில் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த தடவையும் அதே கேண்டிடேட் தான் மணிமாறன் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து முனேஷ் நிற்கிறாரு. டிவிகேலேருந்து என் சதீஷ்குமார் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து 2011 இருந்து இது அதிமுகவினுடைய சீட். இவர் வந்து 2016, 2021 ஆர்பி உதயகுமார் அங்கே எம்எல்ஏவார் 2 முறை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமா இது அதிமுகவினுடைய கோட்டையாக தான் இருக்கு. செல்லூர் ராஜு 4வது தடவையாக போட்டி போடுறாரு. ஆர்பி உதயகுமார் அவர்கள் 3வது தடவையாக போட்டி போடுறாரு. இந்த களம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பி உதயகுமாருக்கு தான் சாதகமாக இருக்கு. ஆமாம், இப்போ ஆல்ரெடி களத்தில் வந்துட்டு மணிமாறனும் இவங்களும் மாற்றி இப்போ மக்களை கவர்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஊடகங்களை பார்த்துட்டே இருக்கோம். இருந்தாலும் கூட ஆர்பி உதயகுமார் ஒரு ரெடி முன்னில் தான் இருக்காரு. களப்பணி ரொம்ப முக்கியம். முதல்ல மாதிரி முக்கியமான அரசியல் களத்தில் எல்லாமே திருமங்கலம் ஃபார்முலா எங்கெல்லாம் வந்து அந்த ஃபார்முலா இருந்தாலும் எங்கெங்க தொகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மக்கள் வந்து ஒரு அரசியல் பட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து களப்பணியை நிறைய பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல வந்து தாவேகா வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. இந்த மாதிரி களத்துல எல்லாம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரகாசமாக இருக்குதுங்கிறது தெரியல. அடுத்தது வந்து தனித்தொகுதி சோழவந்தான் தொகுதி. அதில் வந்து திமுக வெங்கடேசன் ஜெயிச்சார் 17,045 வாக்கில். அதிமுகவினுடைய மாணிக்கத்தை வந்து அவர் தோற்கடிச்சார் போன தடவை. இந்த தடவை வந்து அதே வெங்கடேசன் தான் நிற்கிறாரு. அதிமுக சார்பாகவும் மாணிக்கம் அவர்களே தான் நிற்கிறாங்க இந்த தடவை.
2011லையும் 2016லையும் இது வந்து அதிமுக வசம் இருந்த தொகுதி. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து தனி தொகுதியாக இருக்கிறனால விஜய் அவர்களுடைய தாக்கம் இந்த தொகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இல்லை சார், ஒரு இப்போ மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விஜய் ரசிகராக இருக்க வாய்ப்பு இல்லையா? அதாவது பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் விஜய் தாக்கம் இருக்கும் பொழுது மற்ற சமூகத்தில் இருக்கும் விஜய்க்கு ரசிகராக இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய ப்ரெடாமினண்டா நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணணும்னா இன்னைக்கு வந்து அவருக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வந்து ஒரு 4 பக்கெட்ல பிரிக்கலாம். ஒன்று வந்து இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டிஸ், அடுத்தது வந்து எஸ்சி எஸ்டி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்சி எஸ்டிக்கு அவங்க நம்பி இருந்த தலைவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு அவங்க வந்து பெரிய அரசியல் செல்வாக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னாவே அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு சமீப காலமாக எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நலிஞ்சுக்கிட்டு வருதுங்கிறத நலிவடைஞ்சிட்டு வருதுங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களே காட்டுமன்னார்குடியில் வந்து அவர் போட்டி போடுறன்னு நின்று அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகளாகி திருப்பி வந்து வாபஸ் வாங்கிட்டு இப்போ கட்சிக்காரங்களுக்கு சீட்டு கொடுக்காம காங்கிரஸ் கட்சி சேர்ந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து கொண்டாடுறாரு. அவர் இளைய பெருமாள் வந்து அவர் அந்த கமிஷன்லாம் பண்ணி அதுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துறதுக்காக அப்போ எப்படியோ வந்து பூசி மொழுக வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்க கட்சியிலே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய வந்து அங்கே இடர்பாடுகள், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதாவது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா யாருக்குமே நல்லவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்து திருமாவளவன் வந்து எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சி அவர் வந்து அதிருப்தியை ஏற்படுத்திட்டு இருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து இந்த 5 வருஷமாக அந்த பட்டியலின மக்கள் மேலே நடக்கப்பட்ட பல அடக்குமுறைகளுக்கு, ஒடுக்குமுறைகளுக்கு பெரிய அளவுக்கு இவங்க குரல் கொடுக்கலங்கிறது தான் உண்மை. பேரளவுக்கு ஒரு போராட்டம் நடப்புவாங்களே ஒழிய ஒரு கூட்டணி கட்சியில இந்த கூட்டணி அமையறதுக்கு நான் பெரிய முயற்சி எடுத்திருக்கேன், இந்த கூட்டணி என்னுடைய கூட்டணின்னு சொல்றாரு. அப்ப அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க விடலாமாங்கிற கேள்விதான் அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்ப இன்னைக்கு வேங்கை வயலுக்காகட்டும், நாங்குநேரிக்காகட்டும், இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களுக்காகட்டும், அதே மாதிரி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்துக்கு வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப வந்து நமக்கு உண்டான அரசியல் அதிகாரத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு உண்டான ஒரு சமூக உரிமையும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பேரளவுக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு சனாதன எதிர்ப்பு, சங் பரிவார்னு வெறும் டைலாக் மட்டும் பேசிக்கிட்டு இருந்து நடக்கிறது ஒன்றும் நடக்கலைங்கிற வருத்தம் வந்து அந்த சமூக மக்களுக்கு அதிகமா இருக்கிறனால அவங்க வந்து இன்னைக்கு ஒரு மாற்றுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க அதிகமா வந்து விஜய் பக்கம் போறத பார்க்குறது. என்டிகேக்கும் அது சாதகமா இருக்குன்னு தான் பாக்குறேன். நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த சமூகத்தினுடைய வாக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வருது. ஏன்னா அவங்களும் இந்த தடவை வந்து பெரிய அளவுக்கு சில அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், படித்தவர்கள், அந்த 3 தலைவர்களுக்கெல்லாம் இப்போ விழா எடுத்து அதெல்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணி, ஸோ அவங்களும் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நாம் தமிழரும் பட்டியலினத்தை சார்ந்தவங்களை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்துறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. வேற எந்த பெரிய கட்சியும் அதை பண்ண தயங்குறாங்க. கண்டிப்பா. ஸோ அப்போ இந்த சமூகத்தினுடைய வாக்கு வந்து நமக்கான அரசியலை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நம்ம கண்டுக்காம கூட்டணி தர்மத்துக்காக நம்மளை வந்து பகடக்காயா பயன்படுத்தி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தியாகம் பண்ணிட்டோம், நம்ம ஏன் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க ஏற்கனவே விளிம்பு நிலை மக்கள், அவங்களை ஏற்கனவே மறுபடியும் விரக்தியில தள்ளுறதுனால அவங்க வந்து நமக்கு எங்க போனா நமக்கு உண்டான அரசியல் அதிகாரங்களும் அரசியல் அங்கீகாரமும் சமூக முன்னேற்றமும் கிடைக்கும்னு பார்த்துதான் இன்னைக்கு இந்த ஷிஃப்ட் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் அவர்கள் கட்சிக்கும் போறது. நீங்க கேட்டதுக்கு இதுதான் நம்ம அவங்கள கூர்ந்து கவனிக்கும் போது இதுதான் காரணமா படுது நமக்கு. கண்டிப்பா. ஸோ அதனால வந்து இன்னைக்கு இந்த இடத்துல போன தடவை வெங்கடேசன் ஜெயிச்சாரு, 17,045 வாக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி வந்து அங்க பெரிய அளவுக்கு வந்து அந்த வாக்கை வந்து நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் பிரிக்கிற சூழ்நிலையில, ஏன்னா அவங்க வென்றெடுக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு வாக்கு வருமாங்கிறது தெரியல. கண்டிப்பா. ஆனா பிரிக்கிற சக்தி அவங்க 2 பேர்த்திட்ட இருக்கு. அந்த மாதிரி பிரிச்சாங்கன்னா வேணா அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி அவங்களால பெரிய அளவுக்கு இந்த தொகுதியில பிரிக்க முடியலன்னா திருப்பி வந்து இத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஒரு பெரு வாய்ப்பா இருக்கிற அளவுக்கு இருக்குது. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் என்டிகேவும் டிவிகேவும் பெருவாரியா அந்த வாக்கை பிரிக்கலன்னா அதிமுகவுக்கு இந்த சீட்டு சாதக சூழ்நிலை வந்து கம்மி தான். திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. அடுத்தது வந்து
கோ மதுரை நார்த்து தளபதி போன தடவை ஒரு சற்றாருக்கு 22,916 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவர் வந்து இப்போ டாக்டர் சரவணன் நிற்கிறாரு அங்கே. என்டிகேலேருந்து திருநாவுக்கரசு, டிவிகேலேருந்து கல்லானை, அதாவது அந்த வடக்கு மாவட்ட செயலாளர் அவர் டிவிகேல அவர் நிற்கிறாரு. பட் எந்த அளவுக்கு இங்கே வாக்கு வாங்குவாங்கங்கிறலாம் தெரியாது. மதுரை வடக்கு தளபதியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், களப்பணியில் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த தொகுதி வந்து திருப்பி வந்து தளபதி அவங்களுக்கு தான், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. அதிமுக இது ஜெயிச்சாங்கன்னா பெரிய ஆச்சரியம். சரவணனுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இந்த இடத்துல. எகைன் வந்து அவர் டாக்டர் சரவணனுக்கு வந்து சாதகமாக இருக்கணும்னா திருப்பி நம்ம போன அந்த சோழவந்தானில் சொன்ன மாதிரி தாவேகாவும் என்டிகேவும் பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த இடத்துல ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நம்ம போன இதில் கூட பார்க்கும்போது 73,000 வாக்கு வாங்குறாரு, 50,000 வாக்கு செகண்ட், ஒரு 24,000 தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. என்டிகேல வந்து அன்பரசைங்கிறவங்க ஒரு 15,311 வாக்கு எடுத்தாங்க, அது 10% வருது. கமலஹாசன் அவர்கள் கட்சி 12,102 வாக்கு, அமமுக வந்து 3,280 வாக்கு தான். அப்போ இந்த இடத்துல அந்த கூட்டணி பலம் கிடைக்குமான்னு பார்த்தா கூட அமமுகவுக்கு ஒரு பெரிய பலம் அந்த இடத்துல இல்லாத மாதிரி, ஒரு சாதி வாக்குகள் விழுகலை, பெரிய அளவுக்கு வந்து அந்த இடத்துல இல்லை. அதனால வந்து போன தடவை வந்து சரவணன் பாரதிய ஜனதா கேண்டிடேட் நின்னாலும் அப்போ ஒரு 50,000 வாக்கு வாங்குறாங்க. இப்போ இவங்களுக்கு சேர்த்துனா கூட, அமமுகவை சேர்த்துனா கூட ஒரு 53,000 வாக்கு தான் வருது. ஸ்டில் வந்து 20,000 வாக்குக்கு மேலே வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வாக்குகளை அந்த அளவுக்கு வந்து பிரிச்சுட்டாங்களா வந்து வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு, டாக்டர் சரவணனுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு ரொம்ப டஃப்பான சூழ்நிலை தான். அடுத்தது திருப்பரங்குன்றம். இது ஏற்கனவே அதிமுகவினுடைய செல்லப்பா தான், ராஜன் செல்லப்பா தான் இங்கே இருக்காரு. இந்த முறை அவர் தான் போட்டிருக்காரு, அவர் தான் நிற்கிறாரு. ஸோ இதில் வந்து போன தடவை சற்றேறக்குறைய 29,489 வாக்கு வித்தியாசத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொன்னுத்தாயை வந்து அவர் பீட் பண்ணார். இந்த தடவை வந்து என்னன்னாக்கா இந்த தொகுதியில் திமுக நிற்குது. ஸோ கீர்த்திகா தங்கப்பாண்டி நிற்கிறாங்க, ராஜன் செல்லப்பாவே நிற்கிறாரு, என்டிகே சார்பாக சத்யதேவி. இன்னொரு வந்து குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது சிடிஆர் நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த கட்சியில் ஒரு பெரிய பிரபல்யமான நபரும் கூட, பார்ட்டியில் ஒரு 3வது ஆளாக நிற்கக்கூடிய ஆள். விஜய் உட்கார்ந்தாருன்னா இந்த சைடுன்னு பார்க்கும்போது ஒரு 3வது ஆளாக அறியப்பட்டவர், ஆமாம், இருக்கக்கூடிய ஆள். பட் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வாக்கு அந்த இடத்துல சேகரிக்க முடியுங்கிறது பார்க்கணும் நம்ம. களப்பணியை பொறுத்து இருக்கு. ஆமாம், களப்பணியை பொறுத்து. விஜயனுடைய பிரச்சாரம்லாம் அந்த இடத்துக்கு போச்சுன்னா அவங்களுக்கு ப்ளஸ் கொடுக்கும். நிச்சயமா அவர் பெரிய அளவுக்கு போகிற மாதிரி தெரியல. மதுரையில் 2வது மாநாடு கூட போட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் கல்லாணை அவர் தான் மாவட்ட செயலாளர் இருந்து அதெல்லாம் முன்னா நின்று பண்ணாங்க. பட் இந்த கடைசி நேரம் அந்த ரேஸில் அந்த கடைசி ரவுண்டு ஓடணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. பல ரவுண்டுகள் இது என்னதான் நடந்தாலும் அந்த கடைசி ரவுண்டு வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து கொஞ்சம் இப்போ தாவேக்கா கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. பெரிய அளவுக்கு அந்த மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் விஜயனுடைய பிரச்சாரம் சூடு பிடிக்கும், எல்லா இடத்துக்கும் போவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூர் பேசியிருக்காரு, கொளத்தூர் பேசியிருக்காரு, திருச்சி கிழக்கு பேசியிருக்காரு, வேற எங்கேயும் இது வரைக்கும் மறுபடியும் அனுமதி கேட்டிருக்காங்க சென்னைக்குள்ள பண்ணுறதுக்கு. எப்போ நடந்து எப்போ கேட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு தேதி 5 ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளுங்கிறது மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் பெரிய விஷயம். இப்போ இன்னைக்கு வந்து 5ஆம் தேதினாக்கா இன்னும் உங்களுக்கு நாள் எத்தனை இருக்குது? 21ஆம் தேதியோட முடிஞ்சது, இன்னும் 16 நாள் தான். அந்த 16 நாளைக்குள்ளார இவங்க எதை வந்து தலைகளாக திருப்பி நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. உள்ளபடியாக அவர் வந்து அந்த கால விரயம் வந்து நிறையா பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆகும். அடுத்தது மதுரை சென்ட்ரல், எல்லாத்துக்கும் அறிமுகமான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாங்க நிற்கிறாரு. ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் கட்சி பாராபட்சம் இல்லாமல் பிடிக்கக்கூடிய ஆள், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவர்.
திமுக காரங்க 30,000 கோடி அடிச்சிட்டாங்கிறது கூட ஒளிவு மறைப்பு இல்லாம சொல்லி ஆமா, ஆடியோலாம் வெளியே வந்து பணத்தை என்ன பிரச்சனை பண்ண தெரியாம இருக்காங்க. சட்டமன்றத்துல கூட வந்து எங்கிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட இருந்தாதானே உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு விரக்தியை சொல்லி அவரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரை மாநாட்டுல நிறைய லீக்கேஜ் போகுதுன்றது நிறைய லீக்கேஜ்னா அதுல வந்து மதுரையில மீட்டிங்ல பேசும்போது கூட இவர் கொஞ்சம் நிதானமா பேசணும், இவர் வந்து எதிராளிகளுக்கு எல்லாம் வாயில அவுள் போட்ட மாதிரி போட்டக்கூடாது, இவர் கொடுக்கறதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு லீடா மாறிட்டு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாருன்னா நல்லா இருக்கணும். ஐயா ஸ்டாலின் வருத்தப்பட்டு பேசுற அளவுக்கு இவர் எதையும் வெளிப்படையா பேசக்கூடியவர், தேர்தலை கொஞ்சம் நேர்மையாகவும் அணுகக்கூடிய ஆள். சமீபத்துல கூட அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருளாக கைப்பற்றிருக்காங்க, நேர்மைன்னு சொல்றீங்க. இல்ல சமீபத்துல நாம் தமிழர் போய் ஒரு அறையை உடைச்சு பார்க்கும் பொழுது அங்க மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க வச்சிருந்தாரு பிடிஆர். இப்ப சமீபமா அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் சொல்றேன், இந்த தடவை எப்படி அவர் அணுக போறாருங்கிறது தெரியல. தனிப்பட்ட முறையில் அவருக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லாத நபர். கண்டிப்பா கட்சிக்காரங்க கீது ஏதாவது அதை மீறி பண்ணுனாங்களே ஒளி அவருக்குன்னு சொல்லி அதுல நம்பிக்கை இல்லாத ஆளு. ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் தான் கிடையாது, அரசியல் இல்லாமே அவங்க பெரிய ஆளுங்க. இதுல வந்து ஒரு எம்எல்ஏவாயி ஒரு மந்திரியாயி தான் தம்மை நிலைநாட்டுக்கணுங்கிற ஒரு நிலைமை இல்லாதால இங்க வந்து களத்துல என்ன ஒரு பெரிய மாற்றம்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப போன தடவை அதிமுக வந்து ஜோதி முத்துராமலிங்கம் நின்னாரு, இப்ப வந்து சுந்தர்சி திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி வந்து நிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு காம்பினேஷன். புதிய நீதி கட்சி சார்பா நிக்கிறாரு. இப்ப வந்து அவர் அதிமுக சின்னத்துல தான் நிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பழனிவேல் தியாகராஜனுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஒரு சினிமா இயக்குனருங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் ஃபைட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு கேண்டிடேட் வந்து இப்ப சுந்தர் சிங்கிற சினிமா இயக்குனருங்கனால ஒரு சுந்தர்சியா நிக்கிறாரான்னு அது பிரபல்யமாகும். ஆனா வந்து எந்த அளவுக்கு வந்து அது வாக்குகளா மாறும் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கேள்விக்குறி. இதுல நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து அப்துல் ஹக்கீம் நிக்கிறாங்க. சாதி ஒரு பெரிய ரோல் பண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு சுந்தர்சி சார்ந்திருக்கக்கூடிய சமூகமாக பெரிய அளவுல இருக்கு, ஒரு ஜாதி ஒரு பெரிய ரோல் பிளேன்னு சொல்றாங்க. அதை நம்பிதான் நிறுத்த வைக்கிறாங்க. பட் அதையும் மீறி பழனிவேல் தியாகராஜன் வந்து இஸ் அ குட் பர்ஃபார்மர். கண்டிப்பா அவர் நம்ம கட்சி பாகுபாடு இல்லாம பழனிவேல் தியாகராஜன் மாதிரி ஆள் வந்து ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாய் மினிஸ்டர் ஆனார்னா அவர் எந்த அமைச்சரவையில இருந்தாலும் அந்த அமைச்சரவைக்கு வேல்யூ கொடுப்பார். தனிப்பட்ட மனிதனாவே அவரால் வந்து வேல்யூ கொடுக்க முடியும், ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கு வேல்யூ கொடுக்க முடியும், ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசியலினுடைய பொருளாதாரத்துக்கு இதுக்கு எல்லாமே அவரால் வேல்யூ ஆட் பண்ண முடியும். சுந்தர் சினால அந்த மாதிரி என்ன பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எங்கேயாவது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சாதியில நிக்கிறாருங்கிறதுக்காகவே உடனே வந்து சாதிக்கு போட்டணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. சாதிங்கிறது ஒரு ஃபேக்டரா மாறும், அது இல்லைன்னு சொல்ல வரல, அது வந்து ஒரு ஆடன். இதுவும் காரணியா இருக்கலாமே ஒழிய இது மட்டுமே காரணிங்கிறது வந்து ஒரு சில தொகுதியில தான் அந்த மாதிரி இருக்கும், எல்லா தொகுதியிலும் அது மாதிரி மாறாது. இது ஏற்கனவே ஒரு பர்ஃபார்மர். ஸோ அதனால வந்து இது அடுத்தது வந்து திமுகல இருந்து முஸ்தபாங்கிறவர் நிற்கிறார். உங்களுக்கு தமிழ்நாடு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 2 கூட்டணி கட்சிகள் தான் அவங்களோட பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஒன்று தமிழ்நாடு முஸ்லீம் லீக், 2வது ஜல்லிக்கட்டுல இருந்து போராட்டத்துக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சி. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சி அவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்கால வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரும் மீடியாவுக்கு வர மாட்டாங்க. இந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சி தான் போய் நின்று ஏவுகணை எல்லாம் தாங்கிட்டு தாவேக்காவை வந்து காப்பாத்தின ஆட்கள். வருத்தமான விஷயம் என்னன்னா அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு கூட இந்த தடவை கொடுக்கல, டிவிக்கு கொடுக்கல. இவங்களுக்கு தாவேக்காக்கு வேட்பாளர் இல்லாம திண்டாடினது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட ஒத்த சீட்டு கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு ஒதுக்கல. முஸ்தபாக்கும் ஒதுக்காத மாதிரி தான் இருந்துச்சு. கடைசீட்ல முஸ்தபாக்கு ஒதுக்குறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு சிறுபான்மையினருங்கிறனால அதுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. இல்லைன்னா அது அந்த சிறுபான்மையினருடைய சமூகத்தினுடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த வாக்கை வந்து பாதிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முஸ்தபாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மதுரை மத்திக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஆள். கண்டிப்பா அவரை கொண்டு போய் போட்டு அப்போ இது ஒண்ணு தாவேக்கா கூட யாரும் கூட்டணி போகலங்கிறது இருந்தாலும் ஏற்கனவே 2 பேர் உங்களை நம்பி கூட்டணியில பயணிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தாவேக்கா என்ன பண்ணுச்சுங்கிற அந்த கேள்வி வருது இல்ல. முஸ்தபாக்கனாச்சுக்கு ஏதாவது ஒரு சிறுபான்மையினரா இருக்கனால ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு அத்தனை பேர் அந்த டீம் நல்லா வேலை பார்த்தாங்க தாவேக்காக. இன்னமும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாவேக்காக. ஆனா ஒத்த சீட்டு கூட கொடுக்கல. அது வந்து ஒரு பெரிய செய்தி. அது இதுல இந்த தொகுதியில முஸ்தபா பார்த்தோன்னே எனக்கு அதெல்லாம் ஒரு ஞாபகம் வந்துச்சு.
அடுத்தது வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிடிஆருக்கு தான் அதிக வாய்ப்பு. பிரதானமான வாய்ப்பு அவருக்கு தான். அடுத்தது வந்து மேலூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவும் காங்கிரஸும் போட்டி போட்டு போன தடவை அதிமுக ஜெயிச்ச தொகுதி இது. இந்த தடவை காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க திருப்பி. ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 28ல் 27 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய வேட்பாளர்களை மேலூரில் யார் வேட்பாளருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டைமில் கீது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் யாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது ஒரு இதாக இருக்குது. இங்கே இப்போ இந்த தடவையும் செல்வம் தான் நிற்கிறார் அதிமுக சார்பாக. என்டிகே சார்பாக கோட்டை குமார், டிவிகே சார்பாக மதுரை வீரன்கிறவர் நிற்கிறாரு. இது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவர் 2016 வந்து எம்எல்ஏ. இந்த தடவையும் வந்து கான்டெஸ்ட் பண்ணுறாரு. இந்த எம்எல்ஏ வந்து 2016 எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ வந்து அவர் கான்டெஸ்ட் பண்ணுறாரு. 2001 இருந்து மேலூர் வந்து அதிமுக போட்டார். ஸோ அதனால வந்து காங்கிரஸும் இங்கே போட்டி போடுது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணிக்குள்ளாரையும் எப்படி 7ஆம் பொருத்தம், அதுவும் மதுரை மாவட்டத்துக்குள்ளார எவ்வளோ பெரிய 7ஆம் பொருத்தம்னு பார்த்தோம். ஸோ இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிமுகவை சார்ந்திருக்கு. அடுத்தது மதுரை கிழக்கு மூர்த்தி அவர்கள். ஸோ போன தடவை 49,604 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். இந்த தடவை வந்து அதிமுக வந்து போன தடவை கோபாலகிருஷ்ணனாக இருந்தவர், இந்த தடவை மங்குளம் மகேந்திரன் வந்து நிற்கிறாரு. என்டிகே சார்பாக செல்வம், டிவிகே சார்பாக கார்த்திகேயன். இவரும் வந்து 2016 மூர்த்தி வந்து எம்எல்ஏவாக இருக்கார், இப்போ அமைச்சராக இருக்கார். இது வந்து 3வது தடவை அவர் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. இது வந்து மூர்த்தி அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கக்கூடிய களம். பெரிய அளவுக்கு அந்த இடத்துல தொகுதி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது என்ன எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ அதிமுகவுக்கு ஏற்கனவே 5 இருக்குது. இந்த 5ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீட்டு வந்து அவங்க கூடுதலாக ஜெயிச்சு 5 to 6 சீட்டு வரைக்கும் அவங்க போகிறதுக்கு வந்து பிரதானமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த மதுரை சவுத்து அந்த எம்டிஎம்கேனுடைய கேண்டிடேட்டு இப்போ அந்த கூட்டணி ஒன்று சேர்ந்துருக்கு. விஜயனுடைய வாக்கு வந்துச்சுன்னா இப்போ அது வந்து திமுக கிட்ட இருக்கக்கூடிய வசம் சின்னம், அது வந்து இவங்க கிட்ட சேர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு வந்து அந்த மாதிரி போச்சுன்னா 5ங்கிறது 4 இருக்கலாம், இல்லைன்னா 5 மெயின்டைன் பண்ணலாம். அப்போ வந்து 4 to 5 அது ஒரு. ஆமாம், அதிமுகவுக்கு ஒரு 5 to 6 சீட்டு, திமுகவுக்கு வந்து 4 to 5 சீட்டு, இப்படி தான் இருக்குது இதில். இப்போ ஏற்கனவே அங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் அழகிரியுடைய செல்வாக்கு மதுரைக்குள்ளே இருக்குது. கடந்த காலங்களாகவே இப்போ அழகிரி அவர்கள் அரசியலேருந்து விலகியே இருக்கார், இந்த ஈடுபாடு இல்லை. ஆனால் அழகிரி ஆதரவாளர் இருந்தவர் தான் அவர் நம்ம தளபதி மூர்த்தி, இவங்கெல்லாம் வந்து ஆதரவாளர் இருந்து அப்புறம் ஸ்டாலினோட ஆதரவாளராக எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ஆனால் அழகிரியின் ஆதரவாளர்களுக்கு அறியக்கூடிய ஒரு மன்னன் போன்றவர்கள் இப்போ அதிமுகவுக்கு வந்திருக்காங்க, அதிமுக பக்கம் களப்பணி ஆட்டியிருக்காங்க. ஸோ இவரோட களப்பணி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணணும்னு நான் நினைக்கல ரங்கா. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து இப்போ அங்கிருந்து இங்கே கூடாரத்துக்கு வந்து இப்போ மூர்த்தி மாதிரி ஆட்கள், தளபதி மாதிரி ஆட்கள்லாம் அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்க சார்ந்த அவங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. இந்த பவரை வச்சு அதிகாரத்தை வச்சு நிறையா செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்கள வந்து வெறும் இன்னைக்கு அதுவும் இல்லாமல் அழகிரி அவருங்கிறதுக்கு வந்து அவருக்கும் வாய்தா போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ இன்னைக்கு கடைசி நேரத்தில் இங்கே வரும்போது வந்து அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு. அதனால வந்து ஒரு அழகிரியினுடைய ஒரு ஆளா இருக்கிறவர் ஒரு இந்த சைடு வந்துட்டனால ஒரு பெரிய மாற்றத்தை அவரால் இந்த சைடில் கொண்டு வர முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். பட் வரவே வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது நம்ம தேர்தலில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் கூட இப்போ தென் மாவட்டங்களில் பொதுவாக அந்த முக்குலத்தோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இப்போ ஏற்கனவே அதிமுகவுடைய செல்வாக்கு கம்மியாக இருக்குன்ற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ சசிகலா அவர்களுடைய இந்த தனி கட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அதோடைய தாக்கம்ன்றது என்னதான் இருந்தாலுமே அவங்க தனியாக ஏதோ பிரச்சாரங்கள்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா, அதிமுகக்குள்ளார ஒரு பிரிவா ஓபிஎஸ் டேமேஜை பண்ணினார், பிரிஞ்சு போனது. அப்போ கூட மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னங்க அதிமுக பிரிஞ்சிருக்கே, ஓபிஎஸ் உண்டா கூப்பிட்டாதான் என்னங்கன்னு ஓபிஎஸ் பின்னாடி நிற்கக்கூடிய ஆதரவாளர்கள் சில பேர், இல்லை வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவாளர்கள் கூட மேல் மட்டத்தில் என்ன பிரச்சனைங்கிறது தெரியாதவங்க, என்னப்பா எல்லாம் ஒன்று சேர்ந்தா பரவாயில்லையாப்பாங்கிற அந்த ஃபீலிங் இருந்தனால முதல்ல வந்து கொஞ்சம் வாக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் பிரச்சனையில் இருந்துச்சு. அடுத்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக இருந்துச்சு. சசிகலா அவர்கள் அப்போ முன்னாடி வந்து பெரிய செயல்பாடு இல்லை. அந்த சசிகலாவுடைய இம்பேக்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இம்பேக்டோட அவங்க சசிகலா பிளஸ் டிடிவியினுடைய இம்பேக்ட் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இம்பேக்ட்.
அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஓபிஎஸ்னுடைய இம்பாக்ட் ஒரு பக்கம், டிடிவி பிளஸ் சசிகலாவுடைய இம்பாக்ட் ஒரு பக்கம். இன்னைக்கு இப்ப இந்த டிடிவி அவர்கள் வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ளார போயிட்டார். சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கிறதுக்கு நான் இந்த தேர்தலில் நான் பார்க்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்ப அவங்க எதுவுமே அரசியல் நடவடிக்கை எடுக்கல. இப்ப அதுவும் 11th ஹவர்ல வந்து யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்ச கட்சியை வந்து தன்னுடைய கட்சியா எடுத்துக்கிட்டு அதை வந்து கட்சி பேரை கூட சொல்லாம முதல்ல கொடியை அறிமுகப்படுத்திட்டு பேரை அதுக்கப்புறம் வச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தனால அந்த சமூக மக்கள் வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குமா, நெருங்கின வட்டத்துல இருக்கும். ஆனா ஒரு அதிமுகவுக்கு தோக்கடிக்கிறதுக்காக வாக்களிப்பாங்களா? ஏன்னா ஏற்கனவே டிடிவி அங்க உள்ளார இருக்காரு. கண்டிப்பா. அடுத்தது ஓபிஎஸ் பாதிப்பு முதல்ல இருக்கும். இப்ப ஓபிஎஸ் எங்க போயிட்டாரு? திமுக போயிட்டாரு. அப்ப இதுவரைக்கும் வந்து அந்த அம்மாவின் விசுவாசிங்கிற வார்த்தையை தமிழகத்துல அதிகமா பயன்படுத்தினவர் யாரு? ஓபிஎஸ் தான். அவர் தான். இப்ப அவர் யாருக்கு விசுவாசியா மாறி இருக்காரு? ஸ்டாலின் விசுவாசி. அப்ப அந்த சாதிக்காரங்க வந்து இவர் வந்து திமுகவுக்கு போனா திமுக, அதிமுகவுக்கு போனா அதிமுகன்னு போடுற அளவுக்கு நினைச்சாங்கன்னா அவங்க சாதிக்காரங்களை எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அப்ப இவர் போற பக்கம் பூரா அந்த சாதிக்காரங்க பின்னாடியே போயிட்டே இருப்பாங்களா? கண்டிப்பா. அப்ப அந்த இருக்குல்ல. அப்ப அப்படி பார்த்தா இன்னைக்கு டிடிவி இங்க இருக்காருல்ல, அப்ப அந்த வாக்கு வந்து மூணா பிரியுது. கண்டிப்பா. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறனால வந்து அது பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறது கேள்விக்குறிதான். சசிகலா அவர்களுடைய நடவடிக்கையும் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு போனது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைட். கண்டிப்பா. இன்னைக்கு திமுகவினுடைய செல்வாக்குனால இது அவர் அங்க ஜெயிக்கலாமே ஒழிய, ஜெயிக்கிற மாதிரி இருந்தா தனிப்பட்ட செல்வாக்குல ஜெயிக்கிறது சிரமம் தான். அப்படிதான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார். இந்த கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய மே 4 தான் வந்து முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். நன்றி சார். நன்றி. நேயர்களே, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். தொடர்ந்து இது போன்ற அரசியல் வீடியோக்களை பார்ப்பதற்கு பை தி பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.